வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 2ல கற்கண்டு அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர்கள் இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து பாருங்க, பாடத்துடைய தலைப்பு தொகாநிலை தொடர்கள். தொகைனா நம்மளுக்கு மறைஞ்சு வரக்கூடியதை சொல்லுவாங்க. தொகானா மறையாம வரக்கூடியதும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியதை பாருங்க, தொகாநிலை தொடர்கள் இருக்காங்களா, அப்ப இந்த இடத்துல எதுவுமே மறையாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியதை சொற்கள் தொடர்வகை தொடர், சொற்கள் தொடர்வதை தொடர் எனலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சொற்களை தொடர்றதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படிலாம் சொன்னா தொடர் அப்படின்னு சொல்லலாம். இது பொருள் முடிவு தராவிட்டால் முடியா தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருள் முடியலைன்னா அப்படின்னு சொன்னா அது முடியாத ஒரு பொருள் முடிவு தரல அப்படின்னு சொன்னா அது முடியாத தொடர் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் முடிவு தந்தால் அது முற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருள் முடிவு தந்துருச்சு அப்படின்னா அது முற்று தொடர்ப்பா. இல்ல பொருள் முடிவு தரல அப்படின்னு சொன்னா அது முடியா தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சொற்கள் தொடர்வதை தொடர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியில சொல்றாங்க. எந்த முற்றுத்தொகை வாக்கியம் என்பது இந்த முக்கிய முற்றுத்தொடரை ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவதும் தொகாநிலை தொடர் எனப்படும். பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு தொடர்ல சொற்களுக்கு இடையில சொல்லோ உருவோ மறைஞ்சு வராம வெளிப்படையா பொருள் உணர்த்துச்சு அப்படின்னு சொன்னா அது தொகாநிலை தொடர் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒரு சொற்கள் இருக்கு, அதுல நம்மளுக்கு ஒரு உருவோ அடுத்து ஒரு சொல்லோ மறைஞ்சு வராம இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு என்னது தொகாநிலை தொடர். இதே மறைஞ்சு வச்சுன்னா நம்மளுக்கு தொகைநிலை தொடர். அவ்வளவுதான். இதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். பாருங்க, காற்று வீசியது குயில் குவியது. இந்த இடத்துல எதுவுமே காற்றை வீசியது அந்த மாதிரி எதுவுமே மறையாது, சிம்பிளா வந்திருக்கு. அதனால இது காற்று வீசியது குயில் குவியது. இது ரெண்டுமே என்னது தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. மறையாம வரணுங்கிறது தான் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அது பாருங்க, தொகாநிலை தொடர்களுடைய 9 வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 9 வகைகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் என்னென்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொகாநிலை தொடர்களுடைய வகைகள் எதனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது தொகாநிலை தொடர்கள் 9 வகைகள் படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, எழுவாய் தொடர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. ஒரு எழுவாய் இருக்கு. எழுவாய் அப்படின்னா என்ன இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி எழுவாய் கூட ஒரு பெயரோ வினையோ வினாவோ சேர்ந்து வர்றது ஆகிய பயனிலைகள் இதெல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, பெயர் வினா வினை அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு பயனிலைகள். இந்த எழுவாயோட இந்த பயனிலை தொடர்வது எழுவாய் தொடர் அப்படிங்கறத சொல்றாங்க. பாருங்க, திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எழுவாயோட நம்மளுக்கு இந்த பெயரோ வினையோ வினாவோ இந்த இதுமே மூன்றுமே நம்மளுக்கு பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எழுவாயோட இந்த பயனிலை தொடர்றத நம்மளுக்கு எழுவாய் தொடர் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இதற்கான ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அதையும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா இதை மட்டும் தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. நம்மளுக்கு புரிஞ்சுட்டோம்னால ரொம்ப முக்கியமானது. அவ்வளவுதான் புரிஞ்சு. அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. இனியன் கவிஞர். இந்த இடத்துல இனியன்கிறது ஒரு எழுவாய். அதை தொடர்ந்து கவிஞர் அப்படிங்கிறது இருக்கா. இது என்ன பெயர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து காவிரி பாய்ந்தது. இது பாய்ந்ததுங்கிறது ஒரு வினையா. அப்ப காவிரிங்கிறது எழுவாய். அதை தொடர்ந்து வினையாகிய பாய்ந்தது அப்படிங்கிறது வந்திருக்கு. இது எழுவாய் தொடர். பேருந்து வருமாங்கிறது ஒரு வினா. பேருந்துங்கிறது ஒரு எழுவாய். இந்த மாதிரி ஒரு எழுவாயை தொடர்ந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வினா அப்படிங்கிறது வந்திருக்கு. இது ஒரு பயனிலை. இந்த 3 பயனிலைகளும் இதை எழுவாயை தொடர்ந்து வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இது என்னன்னா எழுவாய் தொடர். பாருங்க, இந்த 3 பயனிலைகளும் இந்த எழுவாயை தொடர்ந்து வந்திருக்கிறதுனால இது நம்மளுக்கு எழுவாய் தொடர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து, மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் இடம்பெற்று எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நம்ம மேல என்ன பார்த்தோமோ அது இந்த இடத்துல சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். விழித்தொடர் 2வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு விழி அதை தொடர்ந்து வினை அமைகிறது விழித்தொடர். பாருங்க, நண்பா எழுது. எழுதுங்கிறது ஒரு வினையை சொல்லக்கூடியதும், நண்பா அப்படிங்கிறது நம்ம ஆச்சரியத்தோட சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த விழித்தொடர் எல்லாமே வா போ நண்பா அந்த மாதிரி இழுவையான சொற்களோடு தான் இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு இருக்கும். அப்படி பார்க்கல நம்மளுக்கு உணர்ச்சி மிக்க இந்த சொல்லுங்கிறதும் நண்பா எழுது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நண்பா எனும் விழிப்பெயர். அப்ப இந்த இடத்துல நண்பாங்கிறது ஒரு விழிப்பெயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து எழுது எனும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து இங்க வாங்க.
இந்த மாதிரி பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விழித்தொடர் வினை விழியை தொடர்ந்து வினை அமைவது நம்மளுக்கு விழித்தொடர். எடுத்துக்காட்டு நண்பா எழுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. வினைமுற்று தொடர் தொடரினுடைய இறுதிகளை இடம்பெற வேண்டிய வினைமுற்று. ஒரு தொடர் இருக்கு, அந்த தொடர்ல கடைசியில் இடம்பெற வேண்டிய அந்த வினைமுற்றும் தொடர்ல முதல்லயே வந்துருது வந்து பெயரை கொண்டு முதல்ல அமைஞ்சு பெயரை கொண்டு முடிகிறது வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு தொடர் இருக்கு, அதுல கடைசியில வர வேண்டிய வினைமுற்று அந்த தொடரோட முதல்ல அமைஞ்சு பெயரை கொண்டு முடிகிறது வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. கண்ணகி பாடினால்னு வர வேண்டியது நம்மளுக்கு பாடினால் கண்ணகின்னு சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பெயரை கொண்டு முடியுதா பாடினால் அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் பாருங்க. தொடருடைய இறுதிகள் இடம்பெற வேண்டிய வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? இந்த இடத்துல பாடினால் அப்படிங்கிறது வினைமுற்று. அந்த இது கடைசியில் அமைய வேண்டிய இந்த வினைமுற்று தொடருடைய முதல்ல அமைஞ்சு பாத்தீங்களா, முதல்ல வந்திருக்கா பாடினால் அப்படிங்கிறது இருக்கா, அமைஞ்சு பெயரை கொண்டு முடிகிறது கண்ணகி இந்த மாதிரி முடிஞ்சிருக்கா. அதனால இது வந்து நம்மளுக்கு வினைமுற்று தொடர் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்க வேண்டிய எடுத்துக்காட்டை நம்ம பாத்துக்கிற வேண்டியது பாடினால் கண்ணகி அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாத்துக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வினைமுற்றுனா என்னங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிம்பிளாவே புரிஞ்சுக்கலாம். இந்த இலக்கண பகுதிகள் எல்லாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேணும். ஒரு வினைமுற்றுங்கிறது இருக்குது. அந்த வினைமுற்று வந்து எப்படின்னா கடைசியில வரணும். ஆனா அது என்ன பண்ணிடுது, முன்னாடி வந்து பெயரை கடைசியில போட்டு நம்மளுக்கு முடியுது அப்படின்னு சொன்னா அது வினைமுற்று தொடர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்த நான்காவது பெயரச்ச தொடர் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அடுத்த முக்கியமான கான்செப்ட் என்னன்னா பெயரச்ச தொடர் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. முற்று பெறாத வினை, ஒரு முற்று பெறாத வினை இருக்குது. அந்த வினை பெயர் சொல்ல கொண்டு முடியுது அப்படின்னு சொன்னா அது பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முற்று பெறாத வினை, இது முற்றே பெறல வினை, இது என்னது கேட்ட, கேட்கின்ற, கேட்கும் அந்த மாதிரி வரும் இல்லையா, அது வந்து ஒரு வினை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப கேட்டேங்கிற ஒரு முற்று பெறாத வினை எதை கொண்டு முடிகிறது, பெயரச்சத்தை கொண்டு முடிவது. பெயரச்சத்தை சாரி பெயர் சொல்ல கொண்டு முடியாது. பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல். அப்ப முற்று பெறாத ஒரு வினை வந்து நம்மளுக்கு எது பெயர் சொல்லை கொண்டு முடிகிறது. நம்மளுக்கு எவ்வாறு சொல்லப்படுகிறது, பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கணும். முற்று பெறாத ஒரு வினை வந்து பெயர் சொல்ல கொண்டு முடியுமானால் அது பெயரச்ச தொடர் எனப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஐந்தாவது வினையச்ச தொடர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. முற்று பெறாத வினை வந்து வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மேல பெயரை பார்த்தா இங்க வினையை பார்க்கறோம், அவ்வளவுதான். அந்த வினையச்ச தொடர் முற்று பெறாத ஒரு வினை இருக்கு. மேல கேட்ட பாட்டமா இங்க பாடி அப்படிங்கிற பாடினார் அப்படின்னு வருமா, ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வினை வந்து எப்படி வந்திருக்குன்னா வினை சொல்லை கொண்டு முடிவது, வினை சொல்லை கொண்டு முடியுதா, முற்று பெறாத ஒரு வினை, இது ஒரு வினை தான். ஆனா நம்மளுக்கு வந்து முற்று பெறாத ஒரு வினை வந்து என்னன்னா நம்மளுக்கு வினை சொல்லை கொண்டு முடிவது. வினை சொல்னா என்னது, மகிழ்ந்தனர் அப்படின்னு இருக்காங்க. பெயர் சொல்ல கொண்டு முடியுது, இங்க வந்து வினை சொல்ல கொண்டு முடியுது, மகிழ்ந்தனர் அப்படின்னு இருக்காங்க. அப்பா சொல்றப்ப நம்மளுக்கு இது வந்து வினையச்சு தொடர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து ஆறாவது முக்கியமானது வேற்றுமை தொடர். இந்த மாதிரி இந்த தொடர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாண்டை தொடர்கள் ஆகும். பாருங்க, ஒரு வேற்றுமை உருபுகள் இருக்கு. நம்மளுக்கு மொத்தம் வேற்றுமைகள் வந்து எத்தனை இருக்குன்னா 8 இருக்கு. அதுல முததுக்கும் 8வதுக்கும் நம்மளுக்கு வந்து உறுப்பு கிடையாது. இடையில இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு இல்லையா, இதுகளுக்கெல்லாம் உறுப்பு இருக்கு. 2க்கு வந்து ஐ, ஆல், கு, சாரி தெளிவாவே எழுதி காட்டுறேன் பாருங்க. நம்மளுக்கு மொத்தம் 8, நம்மளுக்கு மொத்தம் 8. அந்த 8ல வந்து முதது இந்த 8ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கும் கடைசி இதுக்கும் உருபு கிடையாது. அடுத்து பாருங்க, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது இதுக்கு மட்டும் உறுப்புகள் இருக்கு. அதாவது 2வதுக்கு ஐயும், 3வதுக்கு ஆளும், ஐயால் கூ, இன், அது, கண், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்புகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல் இதுக்கும் 8வது இதுக்கும் உறுப்பு கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய இந்த 7க்கு மட்டும் தான் நம்மளுக்கு உறுப்பு இருக்கு. அப்ப 2வதுக்கு ஐ, 3வதுக்கு ஆளு, 4வதுக்கு கூ, 5வதுக்கு இன்னு, 6வதுக்கு அது, 7வதுக்கு கண். அப்ப ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வரிசையா சொல்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப பாருங்க, ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். முதலுக்கும் 8வதுக்கும் உறுப்பு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து வேற்றுமை உறுப்புகள். இதை வைத்துதான் இந்த ஒரு வேற்றுமை தொடர் அப்படிங்கறத நம்ம விளக்க முடியும். பாருங்க, வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள்
வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் இங்க மறைஞ்சே வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இது தொகாநிலை தொடர்கள். தொகைனா மறைந்து வரக்கூடியது, தொகை வருது, அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தொகா அப்படிங்கிறதப்ப அது எல்லாமே வெளிப்படையா வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமைவது தொகாநிலை தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கட்டுரையை படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்களே, இந்த கட்டுரையை படித்தான்ங்கிறதுல நம்மளுக்கு எத்தனாவது வேற்றுமை இருக்கும், கட்டுரையை அப்படிங்கிறதுக்கா ஐ வந்து எத்தனாவது, இரண்டாம் வேற்றுமை உருவாம். அப்போ ஒண்ணு கிடையாது, அதனால 2 ஐ தான் முதல் ஆரம்பிக்குது, அது ரெண்டாவதுக்கும். அப்ப இரண்டாவது வேற்றுமை உருவும், வேற்றுமை தொகாநிலை தொடர். பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐ எனும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அன்பால் கட்டினார், இந்த இடத்துல ஆள் இருக்கா, ஆள் இருக்கா, அப்ப இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடரும். அடுத்து அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அறிஞருக்கு ஐயாள் கூ நான்காவது இதுல வந்துருது. அப்ப அறிஞருக்கு பொன்னாடிங்கிறதுல கூ வருது, அதனால இது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வெளிப்படையா வரக்கூடியது இந்த 7 உறுப்புகள். வந்து 8 இருக்கு, 8க்குள்ள வந்து முதலுக்கும் லாஸ்டும் கிடையாது. மீது 7ல எந்தெந்த உறுப்புகள் வருதோ அந்த உறுப்புகளுக்கு இந்த வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியா அதை வந்து நம்ம ஸ்பீடா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஈஸியா இருக்கும். ஐ ஆள் கூ என்னது கண், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, 7வது இடைச்சொல் தொடர் கொடுத்திருக்காங்க. நிலைமொழியில் பெயர், நிலைமொழினா இருக்கக்கூடியது, நிலைமொழியில பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரும், அது வந்து இடைச்சொல் ஆகும். பாருங்க இந்த ஒரு தொடர் எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. மற்றொன்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க, இது எப்படி பிரிக்கலாம், மற்ற கூற்றல் ஒன்றுன்னு பிரிக்கலாமா. பாருங்க, நிலைமொழியினுடைய பெயர், நிலைமொழியினுடைய பெயர்ங்கிறது மற்ற எனும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று எனும் சொல் நின்று பொருள் தருகிறது. பெயர் சொல் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரும், இடைச்சொல் என்னது பாருங்க, ஒன்று எனும் சொல் நின்று பொருள் தருகிறது. இந்த மாதிரி சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடர் எனப்படும். அதாவது மற்ற எனும் நிலைமொழியில், அதாவது பெயர் வினை சொல்லி நிலைமொழியில் பெயர், இந்த இடத்துல பெயர் வந்து வினைச்சொல்லுடைய முன்போ இது பின்னாடி வந்திருக்கு இல்லையா, இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடர் எனப்படும். அப்ப பாருங்க, மற்றொன்றுங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்ன தொடர், இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து 8வது இது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உரிச்சொல் தொடர் அதிகமான கேள்விகள் இந்த ஒரு இடத்துல இருந்து கேட்கறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறோம். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்பது உரிச்சொல் தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உரிச்சொல் இருக்கு, அந்த உரிச்சொல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட பெயரோ வினையோ சேர்ந்து வந்துச்சா அது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லப்படுது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பக்கம் பாருங்க, சால சுரந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சால என்பது உரிச்சொல். இந்த இடத்துல சால அப்படிங்கிறது வந்து ஒரு உரிச்சொல். அதை தொடர்ந்து சிறந்தது அப்படிங்கிறது ஒண்ணு வந்திருக்கு என்ற சொல் நின்று மிகச்சிறந்த என்ற பொருளை தருது. அதாவது சால சிறந்த அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியத்துல சால என்ற உரிச்சொல் வந்து அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச்சிறந்த என்ற பொருளை தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அதனால இது வந்து நம்மளுக்கு என்ன தொடர்னா உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் அது. 9வது அடுக்கு தொடர் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஒரு சொல் 2 முறை அடுக்கி தொடர்வதும் அது வந்து அடுக்கு தொடர், அதை பிரிச்சா பொருள் தரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டு வருக 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 அப்படின்னு சொல்லிருக்காங்க, அதை பிரிச்சோம்னாலும் நாங்க வருக வருக அப்படிங்கிறது பொருள் தரும். அப்ப இது வந்து என்ன தொடர்னா நம்மளுக்கு அடுக்கு தொடர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 தடவை கொடுத்திருக்காங்க, வருக வருகங்கிறத 3 தடவை கொடுத்திருக்காங்களா, அப்ப இது வந்து அடுக்கு தொடர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 3 தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ 4 தடவை எத்தனை தடவை வந்தாலும் 2 தடவைக்கு மேல எத்தனை தடவை வந்தாலும் அது அடுக்கு தொடர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரே சொல் வகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடிக்க வந்துள்ளது. ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் வரும். அடுக்கு தொடர் பெரும்பாலும் இந்த மாதிரிதான் வரும். உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடிக்க வரக்கூடியதுதான் இந்த அடுக்கு தொடர். வருக வருக அப்படிங்கிறதுலாம் நம்ம உவகையின் காரணமா சொல்லுவோம். நன்று நன்று அல்லது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம உவகையின் காரணமாக சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அடுக்கு தொடர்கள் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி உவகையான காரணங்கள்ல தான் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள், எச்சங்கள்னா ஒரு முடிவடையாத ஒரு இது, அது வந்து சேர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் ஒன்னா சேர்ந்து, ஒரு எச்சம் கிடையாது, அந்த எச்சங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்டது சேர்ந்து பெயரை கொண்டு முடியுது அப்படின்னு சொன்னா, ஒரு பெயரை கொண்டு முடியுது அப்படின்னு சொன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் முடியும். கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இந்த மாதிரி பெயரை கொண்டு முடியக்கூடிய கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் நாம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. எச்சங்கள், அந்த எச்சங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்களை சேர்த்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இந்த காலத்துல வந்து பெருமளவுல பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய எனும்
வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பாட்டுடன் வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலமாக கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. கேட்க வேண்டிய பாடல் அப்படின்னு சொல்றாங்களா? இந்த இடத்துல பாருங்க. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா பாருங்க. வேண்டிய இருக்கும், கூடிய இருக்கு, தக்க, வல்ல இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வேண்டியவும் தக்கங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளுக்கு இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்களை உணர்த்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 9 தொகாநிலை தொடர்களையும் நன்றாக தெரிந்து வச்சுக்கோங்க. எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இந்த 9 விஷயங்களும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிற வேண்டியது. மொத தொகாநிலை தொடர்கள்னா 9ன்னு நம்மளுக்கு தெரியணும். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி இதை ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இறுதியாக கற்பவை கற்றபின் அதில் இருக்கும் பாருங்க. இன்று நீங்கள் படித்த செய்தித்தாளில் உள்ள தொகைநிலை தொடர்களை தொகுத்து வருக அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது நம்மளுக்கு சும்மா ஒரு செயல்பாடு தான். நம்ம செஞ்சு பார்க்க வேண்டிய காரணம் தான், பெரிய விஷயம் கிடையாது. அதனால இதை ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். வண்ண சொற்களை தொடர்களை வண்ண சொற்களினுடைய தொடர்களை எழுதுக அப்படின்னு சொல்லிருக்காங்க. பழக பழக 2 தடவை வந்திருக்கா பாருங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? பழக பழக அப்படிங்கிறது வந்து ஊகையின் காரணமாக 2 தடவை வரக்கூடியதெல்லாம் என்னது? அடுக்கு தொடர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? அப்ப பழக பழகுங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது அடுக்கு தொடர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, வந்தார் அண்ணன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? வந்தார் அண்ணன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம மேல பார்க்கலாம். இந்த இடத்துல இருங்க. எழுவாய் தொடர் கொடுத்துறாங்களா? ஒரு எழுவாயோட வந்தாருங்கிறது எழுவாயோட வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர்னு கொடுத்துருக்காங்க. இனியன் கவிஞர், வந்தார் அண்ணன். பாருங்க, இந்த மாதிரி இருக்கா? இதெல்லாமே என்னன்னா பேருந்து வருமா, இது எல்லாமே வந்து என்னன்னா நம்மளுக்கு எழுவாய் தொடர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வந்தார் அண்ணன் அப்படிங்கிற இந்த ஒரு தொடரானது நம்மளுக்கு எழுவாய் தொடர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வடித்த கஞ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? வடித்த கஞ்சியில், இது ஒரு எச்சம். இதை தொடர்ந்து கஞ்சியில் அப்படிங்கிறது வந்திருக்கா? இந்த மாதிரி கேட்ட பாடல் இதெல்லாம் வந்து ஒரு எச்சத்தை தொடர்ந்து, எச்சவினையை தொடர்ந்து நம்மளுக்கு பெயர் சொல் வந்திருக்கிறதுனால கஞ்சிங்கிறதே பெயர் சொல்லும். வடித்த அப்படிங்கிறது வந்து ஒரு எச்சவினை, அதை தொடர்ந்து நம்மளுக்கு பெயர் சொல் வந்திருக்கிறதுனால இது வந்து பெயரச்ச தொடர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, கவிதைகளின் தொகுப்பு. இந்த இடத்துல பாருங்க, இன்னு மறைஞ்சு வந்திருக்கு. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். கவிதைகளின் இன்னு மறைஞ்சு வந்திருக்கும் இல்லையா? இன்னுங்கிறது என்னது? ஐ, ஆல், கு, இன் அப்படிங்கிறது வருதா? கவிதைகளின் தொகுப்புங்கிறதா இன்னும் மட்டும் தான் மறைஞ்சிருக்கு. அதனால இது வந்து வேற்றுமை தொகை, வேற்றுமை தொடர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனாவது வேற்றுமை அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற்றுமை தொகாநிலை தொடர் எத்தனாவது வேற்றுமைங்கிறது பாருங்க. ஐ, ஆல், கு, இன் 4. அப்ப மொத்தமா 5வது இது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நன்றாக பேசினான், நன்றாக எச்சமா இருக்கும். பேசினான் அப்படிங்கிறது ஒரு வினை. அப்ப இது வந்து வினை எச்சம். ஒரு எச்சத்தை தொடர்ந்து, ஒரு எச்ச வினையை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வினைமுற்று வந்திருக்கிறதுனால இது வந்து என்னன்னா நம்மளுக்கு இது வினை எச்சம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர் வகைகளை எடுத்து எழுதுக. மாடியிலிருந்து இறங்கினார் முகமது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமானது இறங்கினார் முகமது, அவர் பாடகர். இந்த ரெண்டுமே எழுவாய் தொடர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இறங்கினார் முகமது, பேருந்து வருமா, அந்த மாதிரி. அவர் பாடகர், இனியன் கவிஞர், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, பாடல்களை பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு. அவரது அறையின் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேட்ட பாடல், கேட்காத பாடல், இந்த மாதிரி உம்மு இருக்கு. அந்த மொத்தமா தான் சேர்த்து வாசிக்க கூடாது. மொத்தமா பாக்குறப்ப நம்மளுக்கு எப்படின்னா உம்மு வந்து நம்மளுக்கு வெளிப்படையா வந்திருக்கலாம். வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எண்ணும்மை. நம்மளுக்கு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மை தொகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கீரி பாம்பு, அதை நம்ம விவரிச்சு கீரியும் பாம்பும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அந்த கான்செப்ட் கிடையாது இங்க. ஆனா இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டா தனித்தனியா பார்க்க வேண்டியது. கேட்ட பாடல், கேட்காத பாடல் அப்படிங்கிற 2 விஷயங்களை பார்க்கும். கேட்ட என்னது? ஒரு எச்சம். அதை தொடர்ந்து பாடல் அப்படிங்கிறது வந்திருக்கா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அது வந்து பெயரச்சம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, கேட்காத பாடல், அப்ப அதுவும் பெயரச்சம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பெயரச்சத்துல? அதுல போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாருங்க, அடுக்கடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுக்கடுக்காகங்கிறதே ஒரு அடுக்கு தொடர் தான். ஏன்னா இது ஊகையின் காரணமாக அடிக்கடிக்கு வந்திருக்கிறதுனால நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா அடுக்கு தொடர் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 கொஸ்டின்ஸை பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸை பத்தினா உங்களுடைய அனுபவங்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. அடுத்தது ஒரு வீடியோல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். பாருங்க, அடுத்து இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சியில கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பயிற்சியினுடைய ஸ்டார்டிங், இந்த திறன் அறிவோம் அப்படிங்கிற இந்த பேஜ்ல ஸ்டார்ட் ஆகி இந்த பேஜினுடைய முடியும் இல்லையா? இந்த பயிற்சியினுடைய இந்த பேஜ் முடியக்கூடிய இந்த பக்கம் இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா?
இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் நான் அடுத்தது ஒரு வீடியோல உங்களுக்காக போட்டேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வரிகள்லயும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள குடுத்திருப்பாங்க. இப்ப நேரத்தினுடைய அருமை கருதி நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து உங்களுக்காக இது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் போடுறோம். அதனால பயிற்சியும் மிஸ் பண்ணாம அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.